பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 47. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தந்தையாம் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. இறை மக்களுக்கு அவர் தரும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்று கடவுளின் ஆற்றலை விளக்கும் பவுலடியார் கிறிஸ்துவுக்கு அனைவரையும் அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக திருச்சபையின் தலையாகவும் திருச்சபையை அவரது உடலாகவும் தந்துள்ளதை தெளிவாக கூறுவதை இவ்வாசகத்தில் கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 23 வரை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு
ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்திற்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. விசுவாச பிரமாணத்துக்காக எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். நம்முடைய பங்கு திருவிழாவானது நாளிலே நம்முடைய பாதுகாவலில் லூர்து அன்னை வழியாக நம் பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குமான எல்லா தேவைகளையும் இந்த மன்றாட்டுக்களாக எடுத்து சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனின் உடலாகிய திரு அவையையும் அதன் திருப்பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். உமது திருமகனைப் போலவே உமக்கு கீழ்ப்படிந்து உமது ஆட்சியை இவ்வுலகில் விரைந்திட இவர்கள் பணிபுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் அன்பு தெய்வமே இறைவா, என் பங்கு தந்தை ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தவும். எங்களுக்கு இந்த முதல் திருவிருந்திற்கு தயார்படுத்திய அருள் சகோதரிகளுக்கு நல்ல உடல் சுகம் தந்து அவர்கள் செய்கிற கல்வி பணியை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணில் வாழ்பவராம் இறைவா, எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் உம்முடைய சாட்சிகளாக வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கை மூலமாகவும் வெளிப்படுத்தவும் இயேசுவின் சிந்தனைகள், பணிவாழ்வு இவற்றை நமதாக்கி இருக்கும் இடத்திலே விண்ணகத்தை உருவாக்க தேவையான நல்ல வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அமைதி தருவரே இறைவா, உலகெங்கும் துன்புறும் திருச்சபையை கண்ணோக்கியருளும். அவர்கள் தீவிரவாதம், அடக்குமுறை, நோய், பசி, வறுமை போன்றவற்றால் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து மனம் உடைந்து உம்மில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க அனைவருக்கும் உமது அன்பின் அரவணைப்பில் அமைதியையும் அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்னதரான தந்தையே, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர்கள் உலகில் ஏற்படும் மாற்றங்களால் அவர்களின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைந்து அவை தரும் வாக்குறுதியால் தவறான பாதையில் போகாமல் உமது வாக்குறுதிகள் அவர்களின் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டி என்பதில் உறுதியோடு காத்திருக்கும் நல் உள்ளத்தை அவர்களுக்கு தந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, என்னை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அளவற்ற நலன்களை நான் பொழிவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிற ஒரே குடும்பமாய் பங்கு திருச்சபையாக நாங்கள் கொண்டாடுகிற எங்கள் பாதுகாவலி லூர்து அன்னையின் திருவிழாவின் சிறப்பான ஆசிரை நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்பணிந்து கேட்கின்றோம். எங்கள் எல்லா ஜெபங்களையும் கேட்டு வரும் நாட்களில் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சிறப்பான அருளாலும் ஆசீராலும் எங்களை நிரப்பி வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரக்கமுள்ள இறைவா, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித லூர்து அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த நம்முடைய திருமகனை கருத்தாங்கி தம் கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: அன்னை மரியாள் மீது தூய ஆவி கடவுளின் வல்லமை இறங்கி வந்தபோது இயேசு அங்கே உருவானார். அதே கடவுளின் வல்லமை தூய ஆவி இப்போது இந்த பலிபீடத்தின் மீது இறங்கி வருவார். ஆண்டவர் இயேசு நமக்காக உடலாக இரத்தமாக இந்த பலிபீடத்திலே வருவார். நம்மையும் நம் வாழ்வில் எல்லா தேவைகளையும் இந்த காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவிலே
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். திருவுடலை உணவாய் அளித்த இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திருரத்தம் பானமாய் அளித்த இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை விண்ணேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரள மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவிழமானீர். இவ்வாறு நம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரோடு முதலாக புனிதமிக்க கன்னி மரியாளும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமக்கு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் நம்பிக்கையிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால்
என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவார் இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டும் என மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து நீர் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை